வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபி யார் என்பதற்கான பெயர் பட்டியலை யுபிஎஸ்சியிடம் ஒரு வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு பரிந்துரைக்க வேண்டும். தமிழ்நாடு சட்டம் ஒழுங்கு டிஜிபி தேர்வுக்கான குழுவில் தமிழகத்தைச் சேர்ந்த 2 அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடு பணிகள் தொடர்பாக இந்திய துணை தேர்தல் ஆணையர்கள் தலைமையில் ஆலோசனை. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உள்ளிட்டோர் பங்கேற்பு. இந்திய பெருங்கடலின் கிழக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக அரசால் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயலாக்கம் குறித்த மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், வேலை வாய்ப்புகள், முதலீடுகள் உள்ளிட்ட விவரங்களை வெளியிட்டார். நாட்டின் தொழில் வளர்ச்சியை விட தமிழ்நாட்டில் 3 மடங்கு அதிகமான வளர்ச்சி உள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மின்னணு சாதனங்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்கு 41% என்றும் பேச்சு. $1 டிரில்லியன் பொருளாதார இலக்குதான் திமுகவின் டார்கெட் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. தமிழ்நாட்டின் டார்கெட்டை செயல்படுத்த அதிக முதலீட்டாளர்கள் தொழில் தொடங்க வர வேண்டும் என்றும் அழைப்பு. திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் என்ன என்று பட்டியலிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மாநில வளர்ச்சியை முன்னிறுத்தி அரசியல் செய்கிறோம் என்றும் பேச்சு. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு வரலாறு தெரியவில்லை என்று செல்வ பெருந்தகை விமர்சனம். மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில் பதிலடி. தோழமையில் மக்கள் பணியில் பங்கு கேட்டால் அது எப்படி சதியாகும் என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கேள்வி. திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்க சிலர் சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் பதிலடி. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் அக்கட்சியின் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நிலவரம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தகவல். தேமுதிகவின் 26ஆம் ஆண்டு கொடிநாள் விழா பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் கொண்டாட்டம். கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் கட்சி கொடியேற்றி உறுதிமொழி ஏற்பு. (2026) தேர்தல் கூட்டணி தொடர்பாக 2 பக்கமும் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று பிரேமலதா விளக்கம். கூட்டணி குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பேட்டி. (2026) சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவோர் விருப்ப மனுக்களை ஒப்படைப்பதற்கான அவகாசம் 3 நாட்கள் நீட்டிப்பு. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. மாம்பழ சின்னம் விவகாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. கூட்டணி குறித்த முடிவு விரைவில் வெளியாகும் என்றும் தைலாபுரத்தில் பேட்டி. டிஎன்பிஎஸ்சி பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்ட அதிகாரி இன்னும் பணியில் தொடர்வதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடிகள் தொடர்பான விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடக்கூடாது என்றும் காட்டம். சேலத்தை நோக்கி புறப்பட்ட விஜயின் பிரச்சார பேருந்து. நாளை தவேகாவின் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு இன்றே புறப்பட்டது. QR குறியீட்டுடன் கூடிய நுழைவுச்சீட்டு அளிக்கப்பட்டுள்ள 4998 பேர் மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள்.
வேறு யாருக்கும் கண்டிப்பாக அனுமதி கிடையாது என்று அறிவிப்பு. தமிழக வெற்றி கழகத்தில் தேர்தல் பணிகளை மேற்கொள்ள 6 குழுக்களை அமைக்க விஜய் உத்தரவு. சட்ட மற்றும் ஒழுங்குமுறை குழு, பிரச்சாரம் வாக்காளர் தொடர்பு குழு, பூத் மேலாண்மை குழு, தகவல் தொழில்நுட்ப குழு அமைக்கவும் அறிவுறுத்தல். மத்திய அரசை கண்டித்து சென்னை அண்ணா சாலையில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் போராட்டம். தொழிலாளர் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வலியுறுத்தி முழக்கம். தொழிலாளர் சட்ட திருத்தங்களை ரத்து செய்ய கோரி காஞ்சிபுரத்தில் ரயில் மறியல் போராட்டம். மின்சார ரயிலை மறித்து முழக்கமிட்ட 500க்கும் மேற்பட்டோர் கைது. திருச்சியில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் ரயிலை மறிக்க முயற்சி. சாலையில் பேரணியாக சென்ற நிலையில் தடுத்து நிறுத்திய போலீசாருடன் போராட்டக்காரர்கள் தள்ளுமுள்ளு. தொழிலாளர் சட்ட திருத்தங்களை திரும்ப பெறும் வரை காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் தொடரும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை திட்டவட்டம். சென்னையில் திமுகவின் தொமுச அலுவலகத்தில் இரு தரப்பினரிடையே பயங்கர மோதல். புதிய நிர்வாகிகளுக்கும் ஏற்கனவே பதவியில் இருந்த நிர்வாகிகளுக்கும் மோதல் என தகவல். சென்னை குறுக்குப்பேட்டையில் 96 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய ரயில்வே மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர். 75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார் மு.க. ஸ்டாலின். ஓய்வு பெற்ற IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு எதிராக கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த மான நஷ்ட ஈடு வழக்கு. விவாத நிகழ்ச்சியின் CD-யை எழுத்து வடிவமாக்குவதற்கான கட்டணமாக 10 லட்சம் ரூபாய் செலுத்த தோனிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. (2026) சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி காவல்துறையினர் வழக்கமான காவல் பணிகளை தவிர்க்கக்கூடாது. தாமதத்திற்கு தேர்தலை காரணமாக கூறக்கூடாது என்றும் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். NLC நிறுவனத்தில் பல்வேறு பணிகளுக்கு ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 442 கோடி ரூபாய் முறைகேடு நடந்ததாக புகார். புகார்தாரர்களிடம் ஆதாரங்களை பெற்று விசாரணை நடத்த CBIக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 31 அரிய வகை விலங்குகள் பறிமுதல். மின்சார சாதனங்களுக்குள் மறைத்து கடத்திய பயணியை கைது செய்து விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில் விபத்தில் சிக்கினால் துரிதமாக மீட்பது எப்படி என்பது குறித்து ஒத்திகை நிகழ்ச்சி. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தத்ரூபமாக நடத்திய மீட்பு பணிகளை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. பிரதமர் அலுவலக புதிய கட்டடமான சேவா தீர்த் மற்றும் முக்கிய அமைச்சக அலுவலக கட்டடமான கடமை இல்லங்கள் நாளை திறப்பு. பகல் 1:30 மணிக்கு புதிய கட்டடங்களை திறந்து வைக்கும் பிரதமர் மாலை 6 மணிக்கு புதிய அலுவலகத்தில் இருந்து நாட்டு மக்களுக்கு உரை. நாடாளுமன்ற சபாநாயகரின் அறைக்குள் புகுந்து காங்கிரஸ் எம்பிக்கள் அநாகரிகமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. கடந்த 5ஆம் தேதி நடைபெற்ற சம்பவத்தின் புதிய வீடியோவை வெளியிட்டார் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு. முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகத்தின் பதிப்பகமான பெங்குயின் இந்தியா நிறுவனத்திற்கு டெல்லி போலீசார் நோட்டீஸ். இதுவரை வெளியிடப்படாத நூலில் இருந்து சிலவற்றை மக்களவையில் ராகுல் காந்தி பேசி சர்ச்சையான நிலையில் விசாரணை. பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்கு எதிரான தீர்மானம் கொண்டுவர பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே நோட்டீஸ். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் காங்கிரஸ் தலைவர் கார்கே தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம்.
இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தை ரத்து செய்ய கோரி முழக்கம். விமானப்படைக்கு 3,20,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரான்ஸ் நாட்டில் இருந்து 114 ரஃபேல் போர் விமானங்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு தளவாடங்கள் கொள்முதல் குழு ஒப்புதல். பிரான்ஸ் நிறுவனத்தின் தொழில்நுட்பத்துடன் சுமார் 90 ரஃபேல் விமானங்களை இந்தியாவில் தயாரிக்க திட்டம். கூடுதல் விமானங்களின் கொள்முதலுக்கு பிறகு இந்தியாவின் ரஃபேல் போர் விமானங்களின் எண்ணிக்கை 176ஆக உயரும் என தகவல். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் முதலமைச்சர் ரெங்கசாமி. ஏப்ரல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத அரசின் செலவினங்களுக்கு 5,396 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல். புதிய தொழிலாளர் சட்டம் அமெரிக்க ஒப்பந்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் வேலைநிறுத்த போராட்டம். 30 கோடி ஊழியர்கள், விவசாயிகள் பங்கேற்பு. வங்கி சேவை பாதிக்கப்பட்டதால் பண பரிவர்த்தனை முடங்கியது. நாடு தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் எதிரொலியாக தமிழ்நாடு கேரளா இடையே அரசு பேருந்து சேவை நிறுத்தம். தமிழக கேரளா எல்லையான களியக்காவிளை வரை மட்டுமே தமிழக அரசு பேருந்துகள் இயக்கம். கேரளாவில் பேருந்தில் பாலியல் தொல்லை அளித்ததாக சர்ச்சைக்குரிய வீடியோ வெளியிட்டதால் தீபக் என்பவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். கைதாகி சிறையில் அடைக்கப்பட்ட யூடியூபர் ஷிம்ஜிதாவுக்கு கோழிக்கோடு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவு. ஏஐ தொழில்நுட்பத்தின் தாக்கத்தால் விப்ரோ, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், எல்என்டி போன்ற இந்தியாவின் முன்னணி ஐடி நிறுவனங்களின் பங்குகள் கடும் வீழ்ச்சி. நிப்டி ஐடி பங்குகள் இதுவரை இல்லாத அளவிற்கு 5% சரிவு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் டிஜிட்டல் மயமாகிறது +2 விடைத்தாள் திருத்தும் பணி. பள்ளி ஆசிரியர்களின் முழு விவரங்களையும் நாளைக்குள் இணையதளத்தில் பதிவேற்ற அறிவுறுத்தல். வங்கதேசத்தில் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது வரை 33% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தகவல். வாக்குப்பதிவுகள் முடிவடைந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்பதால் பலத்த பாதுகாப்பு. ரஷ்யாவில் வாட்ஸ்அப் செயலி திடீரென முடக்கப்பட்டதால் பரபரப்பு. அரசின் கண்காணிப்பு வலயத்திற்குள் மக்களை கொண்டுவர ரஷ்ய அரசு முயற்சிப்பதாக வாட்ஸ்அப் நிறுவனம் குற்றச்சாட்டு. T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் 105 ரன்கள் வித்தியாசத்தில் ஓமன் அணியை வீழ்த்தி அபார வெற்றி பெற்ற இலங்கை அணி. மென்டிஸ், ரத்நாயக்கே, ஷனாகா ஆகியோர் அரை சதம் அடித்து அசத்தல். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.